ஆம்ஸ்டர்டாம் போனேன். ஒரு 1.5 வருஷம் இருக்கும். நான் போய் ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆம்ஸ்டர்டாம். ஆம்ஸ்டர்டாம்ல எனக்கு ஒரு ரொம்ப என்னை வந்து அது மகிழ்ச்சியில் ஆழ்த்திய இல்லைன்னா ஆச்சரியத்தில் ஆழ்த்திய 2 விஷயம் நடந்துச்சு. சமூகம் எந்த அளவுக்கு அங்க இருக்குது, வளர்ந்துருக்கு, நாம வாழக்கூடிய சமூகம் ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி, அதற்கான பதில் எனக்கு தெரியும். இருந்தாலும் பட் அதை பற்றிய ஒரு சின்ன ஆச்சரியம் தான். அங்க வந்து ஒரு நியூ இயர் நிகழ்வு. நியூ இயர் ஈவ் எப்படி இருக்கும், எல்லாருமே பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஆம்ஸ்டர்டாம்ல வந்து ஒரு மிகப்பெரிய நியூ இயர் ஈவ் செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கு. பயங்கரமான செலிப்ரேஷன். கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து கூடி இருக்காங்க. நான் வந்து போலீஸை வந்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா தான் என்னால பார்க்க முடிஞ்சது. ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது. அப்போ ஒரு போலீஸ்ட்ட போய் நான் கூட கேட்டேன், எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி இவ்வளவு பேர் கூடினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஈக்குவலா இல்லைன்னா அவங்களோட அதிகமா காவல்துறையை நிறுத்தி வச்சிருப்பாங்க, நீங்க வந்து இவ்வளவு கம்மியா தான் நிக்கிறீங்க மொத்தம். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஏரியால வந்து எத்தனை பேர் இருக்கீங்க போலீஸ் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் இந்த ஏரியால வந்து நாங்க எதிர்பார்க்கறது வந்து ஒரு 10,000 பேர் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10,000 பேருக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்றாரு அவர் ஒருத்தர். அதே மாதிரி இன்னொரு பகுதியில அது மாதிரி ஒட்டுமொத்தமா அந்த நகரத்துல வந்து 6 பேர் தான், ஒரு 6 பேர் 7 பேர் தான் டியூட்டியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது எப்படி அங்க சாத்தியமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஒழுங்கு இருக்கு ஆல்ரெடி. அந்த ஒழுங்கு கடைபிடிக்கப்பட்டு வருது. ஆனா அதுலயும் வந்து ஒழுங்கினங்கள் இருக்கும். அது வந்து விதிவிலக்குல இருந்து அந்த சமூகத்தை அணுக முடியாது. ஆனா அந்த ஒழுங்கு அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களால் அங்க பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு நிச்சயமா இருக்கு. உன்னுடைய எல்லை இதுதான், போலீஸோட எல்லை இதுதான், இது என்னுடைய எல்லை அப்படின்றது மாதிரியான வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம். சோ இது இந்த சமூகத்துல எதை காட்டுது அப்படின்னா, அங்க ஒரு ஜனநாயகம் இருக்கு. அந்த ஜனநாயக விழுமியத்தை மதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் பண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அந்த பண்படுத்தப்பட்ட நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னா, அது சாதாரணமா அவங்களுடைய வாழ்நிலை சம்பந்தப்பட்டதோடு தொடர்பு படாம நடக்கல. அவங்க அந்த ஜனநாயக விழுமியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவங்க வாழ்நிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு.